பாய் வீட்டு பிரியாணி மட்டும் எப்படி இவ்ளோ டேஸ்டா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் சீக்ரெட் இந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா தான். இன்னைக்கு வீட்லயே இந்த மசாலா செய்ய தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள். பட்டை அடிஸ் 100 கிராம், ஏலக்காய் 50 கிராம், கிராம்பு 50 கிராம். இந்த மசாலாவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரேஷியோ இருக்கு. பட்டை 1 கப் எடுத்தீங்கன்னா ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்த்து 1 கப் வர மாதிரி எடுக்கணும். இதுதான் பாய் வீட்டு சீக்ரெட் ரேஷியோ. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. மிதமான தீயில சூடாக்கணும். எண்ணெய் எதுவும் தேவையில்லை. மசாலா நன்றாக வருந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஒரு தட்டில மாற்றி கொஞ்சம் குளிர வைக்கணும். இப்போ வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைக்கணும். பாத்தீங்களா? ஓ, செம்மையான கலர்ல சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி மசாலா ரெடி. இந்த மசாலாவை ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கெட்டே போகாது. சிக்கன் பிரியாணி செய்யும்போது 1 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் இந்த மசாலா போட்டா போதும். வாவ். மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் வேணும். அதனால 1 கிலோ மட்டனுக்கு 2 ஸ்பூன் மசாலா சேர்க்கணும். இந்த ஒரே மசாலாவை சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜிடபிள் பிரியாணி, வெஜ் குர்மா, சிக்கன் 65 மாதிரி எல்லா ரெசிபிக்கும் பயன்படுத்தலாம். இந்த சீக்ரெட் மசாலா பயன்படுத்தினா உங்க வீட்டு பிரியாணியும் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். வாவ். நீங்களும் இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.